எல்லாருக்கும் இதுல ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, முதல்வர் கரூருக்கு சென்றால் திமுகவிற்கு எதுக்கு இவ்வளவு பயம் வருது? முதல்வர் கரூருக்கு போகணும்னா ஏன் திமுக இவ்வளவு பயப்படுறாங்க? கரூருக்கு போறது ஒரு முதல்வருக்கு அந்த மாநிலத்தில் உள்ள எங்க போறதுக்கும் 100% உரிமை உண்டு. அனைத்து தொகுதிகளும், எல்லா தொகுதிகளும், எல்லா இடத்திற்கும் முதல்வர் 100% போறதுக்கு உரிமை உண்டு, எல்லா இடத்துலயும். ஆனால் கரூருக்கு போறாருன்னு ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க? என்ன பிரச்சனை திமுகவிற்கு? அப்படி என்ன அங்க திமுக முதல்வர் போனால் முதல்வரிடம் அந்த மக்கள் என்ன சொல்லி விடுவார்கள் என்று இவர்கள் பயப்படுகிறார்கள். எதுக்கு கரூர்னு ஏன் திமுக ஃபர்ஸ்ட் பயம் வருது? கரூருக்கு போறதுக்கு எவ்வளவு நாள் இவங்க தடுக்க முடியுமா? இல்ல கரூர் ஒரு தமிழகத்தின் ஒரு பகுதி, முதல்வர் சென்றது என்ன பிரச்சனை இருக்கு? சோ அது ஏன் இவங்க முதல்ல பயந்துகிட்டு முதல்லயே போய் ஒரு மனுவை ஏன் தாக்கல் செய்யறாங்க? அதுவே தவறு. ஏன்னா ஒரு முதல்வர் போகக்கூடாதுன்னு சொல்றது எந்த இதுவும் இல்லை. அது இல்லாமல் எல்லாமே சட்டப்பூர்வமா இருக்குது. என்னன்னே தெரியாம ஒரு லீகல் டீம், அதாவது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நீதிபதி சொல்றாங்க குற்றவாளின்னு சொல்லிருக்காங்க. முதல்ல போய் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க அந்த அட்வொகேட்ஸ். முதல்ல போய் நீங்க போய் கேஸ் எல்லாம் படிச்சுட்டு வாங்க, எதுக்கு கேஸ் போறீங்க, எதுக்கு பெட்டிஷன் போறீங்கன்னா படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. அந்த லட்சணத்துல ஒரு டீம் இதை வச்சுட்டு இவர்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் எல்லாருடைய நேரத்தையும் வீணடிச்சு இதன் மூலியமா வேற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல மக்களுக்கு ஏதாவது 5 வருஷமா செஞ்சீங்களா? எதுவும் செய்யல. ஒரு 5 வருஷம் எதுவும் செய்யல. 70 வருஷம் நீங்க செஞ்ச அனைத்து துரோகத்திற்கும் இன்னைக்கு நீங்க தமிழக மக்கள் மொத்தமா விலை கொடுத்திருக்காங்க. இதை விட்டுட்டு நீங்க இன்னைக்கு முதல்வரை கரூருக்கு போறது ஒரு சின்ன ஒரு செய்தி கூட வராத நிலையில் உடனடியாக போய் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சால் என்ன பயம் திமுக? கரூர்னு சொன்ன ஏன் இவ்வளவு பயப்படுறது? இன்னும் எத்தனை முறை இது மாதிரி நீங்கள் நீதிமன்றங்களில் நீங்கள் தேவையில்லாமல் நீதிமன்ற நேரத்தையும் வீணடிக்க போறீங்க தெரியல. வேற ஏதாவது இல்ல, நான் காலையிலே அதை தெளிவா சொல்லிட்டோம். கண்டிப்பா 100% முறைப்படி நேர்மையாக தான் நடந்துட்டு வருது. நேர்மையா நடக்கிறதுனாலதான் இவ்வளவு தூரம் விசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி யார் நியமிக்கிறாங்க தெரியுமா? யார் இதுக்கு முன்னாடி நியமிச்சவங்க எல்லாரும் எடுத்து பாருங்க, தகுதியின் அடிப்படையில் எவ்வளவு கொடுத்துட்டு வந்தாங்கன்னு. இப்ப கண்டிப்பா அடுத்த 6 மாசத்துக்கு டெம்பரரி நியமனம் தான். 6 மாசத்துக்கு டெம்பரரி நியமனம் தான் பண்ண போறோம். அந்த டெம்பரரி நியமனத்தின் அடிப்படையில் எல்லாருக்கும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அவங்களுக்கு அப்ளிகேஷன் எல்லாம் எடுத்து வேலிடேட் பண்ணி பேக்ரவுண்ட் செக் பண்ணி அதெல்லாம் கால் ஃபர் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதில் சூட்டபிலிட்டி, ஏன்னா இவ்வளவு ப்ரொஃபைலையும் வேலிடேட் பண்ணி எல்லாரையும் கொண்டு போறது பேக்ரவுண்ட் செக் பண்றதுல எல்லாத்துக்கும் ஒரு சில நாட்கள் கூடுதலாக பிடித்து விட்டது. கண்டிப்பா இது 100% நேர்மையா நடக்குது. எங்கேயாவது தவறு நடக்கும் பட்சத்தில் குறிப்பிட்டால் 100% எந்த தயவுதாட்சியும் நடவடிக்கை இல்ல. நீங்க 4 வருடம் அவருடைய 3-4 வருடம் அவருடைய தம்பி அசோக் ஏற்கனவே தலைமுறைவா இருந்தாரு. எத்தனை சம்மன் அனுப்பப்படிச்சு ஈடியில இருந்து தலைமுறை வந்தல. அவருக்கு ஓடி ஒளிவதுதான் பெரிய விஷயமா இருக்கு. அவர் அன்னைக்கே ஒரு 5 நிமிஷம் அசந்து அப்பயே எஸ்கேப் ஆயிருப்பார். சோ இப்ப காவல்துறை அவருடைய கடமையில என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? ஒரு சம்மனுக்கு அளித்தால் ஆஜராவதில் என்ன பிரச்சனை? இப்ப நீங்க உங்கள் சம்பந்தப்பட்ட ஆட்கள் பிடிபட்டிருக்காங்க. சம்மன் அளிக்கப்பட்டால் ஆஜராகி பதில் சொல்வதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இதற்கு எதுக்கு நீங்கள் சம்மனுக்கு ஆஜராகாமல் ஓடி ஒளிய வேண்டும்? அப்ப நீங்க அந்த குற்றத்தில் உங்களுடைய ஈடுபாடுகள் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதே மாதிரிதான் அவர் எல்லா விஷயத்திலையும் செந்தில் பாலாஜி தானே பெரிய இவர் போல் நினைச்சு போல. ஆனா சட்டப்படி அந்த துறையில அங்க விசாரணை எப்படி நடக்குது அதை பத்தி நம்ம தலையிட முடியாது. பட் அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் சம்மன் அனுப்பப்பட்டால் எங்களுக்கு எவ்வளவு சம்மன் இருக்கு, நாங்க போய் ஆஜராயிருக்கோம்ல. டெல்லியில சிபிஐல போய் கூப்பிட்டாங்க, நாங்க ஆஜராலையா? நாங்க போயிட்டு வரலையா? எல்லாரும் போயிட்டு வந்தோம்ல. சம்மன் கழிக்கப்பட்டால் ஆஜராவதில் என்ன பிரச்சனை இருக்கு? உங்க தரப்பு விளக்கத்தை சொல்லுங்க. அதுக்கே ஆஜராகாமல் ஓடி வேண்டும் என்ன இருக்கும்? அப்போ உங்களிடம் 100% ஒரு தவறு இருக்கின்ற பட்சத்தில் தானே நீங்க இதெல்லாம் செய்றீங்க. சட்டப்படி என்ன செய்யணுமோ அந்தந்த துறை செய்வார்கள். அதில் நாங்கள் சொல்றது நடப்பாண்டு மின் கட்டண உயர்வு இல்லை அப்படிங்கிறத நீங்க அமல்படுத்திட்டீங்க. எல்லா துறையினரும் வரவேற்பு தெரிவிக்கிறாங்க சார். அதே மாதிரி இப்போ மின் கட்டணம் குறைப்பது தொடர்பாக ஏற்கனவே வச்ச முதலாவதா இந்த துறை இந்த துறையை சீரமைக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. அதை சீரமைத்து முடிச்ச பிறகு மக்கள் பயன்படும் வழியில் என்னென்னலாம் வசதிகள் செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வோம். சீரமைக்கும் வேலைகள் தொடர்ந்து நடைபெற்றது. இப்ப நம்ம குறிப்பிட்டது போல இந்த 15,000 பேர் ஆட்களை வேலைக்கு எடுக்கும் வேலைகள், மற்றபடி எல்லா சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நிறுவ வேலைகள், எல்லா அனைத்து வேலைகளும் பொருட்கள் இங்க இல்ல. அதே மாதிரி ஆட்களுக்கும் நம்ம வெளிமாநிலம் தான் வர்றாங்க. மின் கட்டணம் 10 மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் தான் அதிகம் தொழில்துறை சொல்றாங்க. இல்ல, இப்போதைக்கு உயர்த்தப்படவில்லை.
அதை தெரிவித்து மற்றபடி இந்த துறையை சீரமைக்கும் வேலைகள் மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய இங்க மின்சார வாரியம் எவ்வளவு சீரமைச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதிக கடன் பெற்றுள்ள மாநிலமும் நம்மளுடைய மாநிலம் தான் மின்சாரத்துறையில. எல்லாத்தையும் சீரமைக்க வேண்டிய காலங்கள் இருக்கு. கண்டிப்பா சீரமைக்கும். இல்ல அதான், அதாவது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் எனக்கு நான் கேள்விப்பட்டவரை அனைத்தையும் பதிலாக ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன் வந்திருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.